கிறிஸ்தவ சபைகளில் சமீப காலத்தில் பெண்கள் ஒரு புரட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, காலங்காலமாக சபைக்கு வர்ற பெண்கள் தலையில் முக்காடு போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துகிட்ருக்கு. அதாவது பெண்கள் ஆண்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பைபிள் இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கு. கடவுள் சொன்னார் அப்படின்னு. அந்த சட்டத்தை நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம் அப்படின்னு பல சபைகளில் பெண்கள் முக்காடு அணிகிற பழக்கத்தை கைவிட்டுட்டாங்க. இதை பார்க்குற பழமைவாதிகள் இந்த பெண்கள் இப்போ முக்காடு போட மாட்டோங்கிறாங்க, இனிமேல் ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டோம் அப்படின்வாங்க அப்படின்னு அவங்கள பற்றி கேவலமாலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, நாங்கள் இந்த அடிமைத்தனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் முக்காடு அணிகிற பழக்கத்தை கைவிட்டுட்டாங்க. இது கிறிஸ்தவத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நல்ல முன்னேற்றம். அதாவது பைபிளில் எழுதப்பட்டிருந்தா கடவுள் சொன்னார் அப்படின்னா உடனே அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற சரியான அறிவு கிறிஸ்தவர்களுக்கு வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். சரி, கடவுள் இப்படி பெண்கள் சபைக்கு வரும்போது முக்காடு போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு பொய் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பைபிளில் புதிய ஏற்பாடு என்கின்ற பகுதியில் 1 கொரிந்தியர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதியது பவுல் என்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பவுல் இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சபைக்கு வருகிற பெண்கள் சபையில் இருக்கும்போது முக்காடு போட்டுக்கணும், முக்காடு போடலைன்னா அந்த பெண்ணினுடைய தலையில் இருக்கிற முடியை எல்லாம் வெட்டிடணும் அப்படிங்கிறார். அந்த அளவு கடுமையான ஒரு சட்டத்தை கொடுக்குறார். இப்போது பெண்களும் ஆண்களும் நாகரிகமாக உடை அணியணும், இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாய வழக்கம். ஆனால் பெண்கள் தலையில் முக்காடு போடணும் அப்படிங்கிறது நாகரிகம் இல்லை, அது அடிமைத்தனம். முக்காடு அணிவது தவறுன்னு நான் சொல்லலை. கிறிஸ்தவ பெண்கள் முக்காடு போடலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் நீ ஆணுக்கு அடங்கியவள், அதை நீ வெளியில் காட்டணும். எப்படி? தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு ஆணுக்கு நான் கீழ்ப்பட்டவள் அப்படின்னு சொல்லி வெளியில் காமிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதுதான் தப்பு. கடவுள் அப்படி சொல்லலை அதுக்காக முக்காடு போடணும் அப்படின்னு. இது பெண்களை ஒடுக்குவதற்காக மனிதன் உண்டாக்கிய ஒரு கட்டுப்பாடு. அதை கடவுள் பேரில் பைபிளில் எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் பிரச்சனை. ஏன் பெண்கள் சபையில் முக்காடு போடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பவுல் என்ன காரணம் சொல்லியிருக்காரு பாருங்க. அதே அத்தியாயத்தில் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். அதாவது ஆண் பெண்ணிலிருந்து தோன்றவில்லை, பெண் தான் ஆணிலிருந்து தோன்றினாள். இது இவர் சொல்கிற காரணம். ஏன் பெண்கள் ஆண்களுக்கு கீழ்ப்பட்டவங்க, தாழ்ந்தவங்க, ஏன் அதை காட்டிக்கிறதுக்காக தலையில் முக்காடு போடணும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக பவுல் இதை சொல்கிறார். அடுத்து 9ஆம் வசனம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். கவனிச்சிங்களா? எங்கேயும் ஆண் பெண்ணுக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல. கடவுள் ஆணை பெண்ணுக்காக படைக்கலை, ஆனால் பெண்ணை ஆணுக்காக படைச்சிருக்கார். அப்போது ஆண் தான் முக்கியம், ஆண் தான் மேலானவன். ஆணுக்காக பெண்ணை படைச்சிருக்கார், அவ்வளோதான். அதனால பெண் ஆணுக்கு கீழானவள், அதை வெளியில் காமிச்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தலையில் முக்காடு போடு சபைக்கு வரும்போது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இந்த பைபிள் இருக்குதே, இது பெண்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு புத்தகம் அப்படின்னு வேறொரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோவில் தேவன் மனிதனை படைக்கும்போது பெண்ணை தாழ்ந்தவளாக படைத்ததாக பைபிள் சொல்லுது அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டிருந்தேன். அதன் அடிப்படையில், அதாவது படைக்கும் போதே பெண்ணை ஆணுக்கு கீழானவளாக தாழ்ந்தவளாக படைச்சிருக்கார் அப்படின்னு பைபிள் சொன்னதன் அடிப்படையில் பைபிள் முழுவதும் பெண்களை மட்டப்படுத்தி பல கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் ஆதாரத்தோடு அந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். இங்கேயும் பாருங்கள், பெண்கள் முக்காடு போடணும் அப்படிங்கிற இந்த கட்டளையையும் இந்த பவுல் எதன் அடிப்படையில் கொடுக்குறார்? ஆதியிலே பெண்ணை தேவன் ஆணை விட தாழ்ந்தவளாக படைத்திருக்கிறார், அதனால பெண் முக்காடு அணியணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிரச்சனை பைபிளில் முதல் புத்தகத்திலே தொடங்கிருச்சு. அங்கேயே பெண்ணை அடக்கிறதுக்காக தேவன் பெண்ணை ஆணை விட தாழ்ந்தவளாக படைத்திருக்கிறார் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. இந்த பைபிளை எழுதிய ஆண்களிலே பெரும்பாலானவர்கள் ஆணாதிக்கவாதிகள், மிசாஜினிஸ். இந்த பவுலும் ஒரு ஆணாதிக்கவாதி. சில இடங்களில் இவர் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சமம் அப்படிங்கிறது மாதிரி எழுதியிருப்பார். இதே அத்தியாயத்தில் 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தில் 11-12 வசனங்களை பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு. ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள்ள பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை. பெண் ஆணிலிருந்து உண்டானது போல ஆணும் பெண்ணிலிருந்து உண்டாகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு 2 பேரும் சமம்ங்கிற மாதிரி எழுதியிருக்கார். இன்னொரு இடத்துல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போது
ஆண்டவருக்கு முன்னால் ஆண்டவருக்குள்ள ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, 2 பேரும் சமம் அப்படின்னு சொல்லி இதே பவுல் எழுதியிருக்கார். இதை வாசிக்கும் போது இவர் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒருவேளை தோணலாம். ஆனால் இவர் இப்படி எழுதியிருக்கிறதே பெண்களை ஏமாத்துறதுக்காக. பெண்களும் ஆண்களும் சமம்னு இவர் சொல்றதுக்கு காரணமே பெண்ணே நீ ஆணுக்கு கட்டுப்பட்டுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதையும் குறித்து அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பெண்களை இழிவுபடுத்தும் பைபிள் அப்படிங்கிற தலைப்பில் நான் வெளியிட்டிருந்த வீடியோ, அதில் விளக்கமாக பேசியிருக்கேன். இந்த பவுல் ஆண் பெண் சமம்னு எழுதுறதுக்கு காரணமே பெண்களை ஏமாத்துறதுக்காக, அவங்கள அடக்கி வைக்கிறதுக்காக. சரி, இந்த பவுல் ஒரு ஆணாதிக்கவாதியாக இருக்கிறதுனால தான் பல இடங்களில் பெண்களை மட்டப்படுத்தி எழுதியிருக்கார். உதாரணத்துக்கு, பெண்கள் சபைகளில் பேசக்கூடாது, அது அயோக்கியத்தனம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான உபதேசம் பாருங்க இது. பெண்கள் சபையில் பேசக்கூடாதான், பேசுறது அயோக்கியத்தனம்னு இந்த பவுல் சொல்கிறார். இன்னொரு இடத்துல 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் பெண்கள் அடக்கமுடையவங்களாக இருக்கணும், அமைதலாக இருக்கணும், ஆணுக்கு பெண் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கார். அப்போ இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இந்த வசனங்கள்லேருந்து நமக்கு தெரியுது. இதே ஆணாதிக்க கண்ணோட்டத்தில் தான் பெண் ஆணுக்கு அடங்கி இருப்பதை காட்டுவதற்காக சபைக்கு வரும்போது தலையில் பெண்கள் முக்காடு அணியணும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. அப்போது முழுக்க முழுக்க இதெல்லாம் பெண்களை அடக்கி வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆவது வசனத்தில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பெண்கள் சபையில் முக்காடு போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வினோதமான ஒரு காரணத்தை சொல்கிறார் இந்த பவுல். என்ன சொல்கிறார் பாருங்கள், 10ஆம் வசனம். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். தூதர்களின் நிமித்தம் பெண்கள் தலையில் முக்காடு போட்டுக்கணுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 10 கிறிஸ்தவ அறிஞர்கள் 10 விதமான விளக்கம் கொடுப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடா, யாருக்கும் காரணம் தெரியாது ஏன் பவுல் இப்படி சொன்னார் அப்படின்னு. சில பேர் சொல்கிறாங்க, தேவதூதர்கள் சபையில் கூட்டம் நடக்கும்போது கண்காணிச்சிட்டு இருப்பாங்களாம், கிறிஸ்தவ சபையில் கூட்டம் நடக்கும்போது. அதனால் அவங்களுக்கு பயந்து பெண்களை தலையில் முக்காடு போட்டுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா எல்லா கிறிஸ்தவ சபை கூட்டங்களையும் தூதர்கள் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ கடவுள் எங்கே இருக்கார்? இவங்க தான் சொல்கிறாங்க தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் உலாவி கொண்டு இருக்கிறார் கடவுள் அப்படின்னு. ஆனால் தேவதூதர்கள் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ சபையில் தேவன் கிடையாது, கடவுள் அங்கே வரதே கிடையாது. அதனால தான் அவருக்கு பிரதிநிதியாக அவருடைய தூதர்களை அனுப்பிச்சு மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கார். இது எவ்வளவு அபத்தமாக இருக்குது பாருங்கள். இவங்க தான் சொல்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார், கட்டிடம் அசைகிறது, ஆண்டவர் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் விடுறாங்க. ஆனால் இவங்களே தேவதூதர்களை ஆண்டவர் நியமிச்சிருக்கார், கூட்டம் எப்படி நடக்குதுன்னு கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. கடவுள் இவங்க மத்தியில் இருக்கிறாருன்னா அப்புறம் எதுக்கு அவங்களுடைய தூதர்கள் அங்கே மேற்பார்வை பார்க்கணும்? கடவுளால் கட்டுப்படுத்த முடியலையா அப்போ கூட்டத்தை? எவ்வளவு கதை விடுறாங்க பாருங்கள் இவங்க. அப்போ இங்கே பவுல் தூதர்களின் நிமித்தம் முக்காடு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது பெண்களை பயமுறுத்துறதுக்காக. அதாவது இந்த பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை மிரட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி. இதில் இந்த கிறிஸ்தவங்க பல மதங்களையும் பல சபைகளையும் கல்ட் குரூப்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்ட் குரூப்புடைய ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பயத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக மக்களை கட்டுப்படுத்துறது தான் அந்த வேலை, கல்ட் குரூப்போட வேலை. இதே வேலையை தான் இவங்க பண்ணுறாங்க. அப்போ கிறிஸ்தவம் என்பதும் ஒரு கல்ட் குரூப். சரி, பைபிளில் இவ்வளவு அபத்தமான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி பல பெண்கள் அதையெல்லாம் உடைச்சி முக்காடு போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு முன்னேற்றம். அப்போது இந்த பைபிள் எல்லா காலத்திற்கும் பொருத்தமானது அப்படிங்கிற வரட்டு கொள்கையை விட்டுட்டு இது போன்ற காலத்துக்கு பொருந்தாத சட்டங்களை எல்லாம், அது பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி, இதுபோல் காலத்திற்கு ஒவ்வாத சட்டங்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு முன்னோக்கி போகிறது தான் கிறிஸ்தவத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும்.